ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சன்ரியாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ப்ளவுஸ் டிசைனோட தான் வந்திருக்கேன். எல்லாருக்கும் ஃபேவரட்டான பாட் நெக். ஸோ கேர்ள்ஸ்னாலே நிறைய பேருக்கு வந்து பாட் நெக் வந்து ஃபேவரைட்டாக இருக்கும். ஸோ அந்த பாட் நெக்கில் தான் நம்ம இப்போது ஆரி ஒர்க் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மலாக எப்பயும் போல் ஜரி த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 லைன் வந்து நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ சுகர் பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 3 பீட் 4 பீட் போதும், அதுக்கு மேலே வந்து வேண்டாம். அட்லீஸ்ட் 2 பீட்ஸ்னாலுமே நல்லது தான். 2 to 3 போதும். அந்தளவே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி போட்டுட்டு வாங்க. அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 mm பீடு தான் எடுத்திருக்கோம். ஸோ 5 mm பீடு வச்சு அடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்பினேஷனில் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து 3 mm ப்ளஸ் 2 சுகர் பீட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம 5 mmோட ஒரு சென்டர் பார்ட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதிலிருந்து இந்த பீஸை வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்து லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜரில் போட்டு ஒரு 2 பீட் இல்லை ஒரு 1/2 inch உங்கள் இஷ்டம் தான் அது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேல்குலேஷன் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு அதிலிருந்து இன்னொரு செட் இந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு வரணும். திருப்பி மேலே போயிட்டு நம்மளோட மைண்ட் கேல்குலேஷன் தான். நீங்கள் மார்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் மார்க் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம நெக் ஃபுல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புட்டா டிசைன்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ புட்டா டிசைன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரியில் ஒரு குட்டி பீட் வச்சு கொடுக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து பீடு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம். சக்கரீஸ் வச்சுட்டு மேலே ஒரு ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேர்ல் பீடு வைக்கலாம். பேர்ல் பீடு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ப்ளவுஸை. நான் இதில் வந்து ஃபுல்லாக கோல்டு யூஸ் பண்ணியிருக்கனால நான் ஒரு 3 mm பீடு எடுத்து சக்ரீஸ் வச்சுட்டு சென்டரில் வச்சு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி சக்ரீஸ் எல்லாமே எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்னையே காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கோட நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.